ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டைமண்ட் டைரி. மார்கழி மாதம் இன்னைக்கு நான் போட்ட கலர் கோலம் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். சாட்டர்டே vlog காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா பையனுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவனை பார்க்கணும், அவனுக்கு ரிவிஷன் கொடுக்கணும், அப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. கிச்சன் ஒர்க் பார்த்திங்கன்னா பால் ஒரு பக்கம் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸாம் டைமில் வந்து நம்ம காலையில் கிச்சன் ஒர்க் பார்க்கணும், அப்புறம் பையன் படிச்சிட்ருக்கான், ஸோ அதைக்குமே நான் பார்க்கணும். எக்ஸாம்னா பசங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை விட நமக்குமே ஸ்ட்ரெஸ் இப்போல்லாம் அதிகமாக இருக்குது. நம்மளோட பேரண்ட்ஸ்லாம் எப்படி நம்மளை பார்த்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் இப்போ வந்து இந்த பசங்க படிக்கும்போது நம்மளும் கூட உட்காந்து அவங்க கூடயே படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சைடில் வந்து அவனும் படிச்சிட்ருக்கான், இடையில வந்து புக்கு கொடுத்து ஒப்பிக்க சொல்கிறான். ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நம்ம ரைஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே பொறுமையாக பிரேக்ஃபாஸ்ட் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு மிளகா வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப காரம். இது நான் மாற்றி வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இது என்ன மிளகாய், இது எப்படி வாங்குறதுனே தெரியல, மாற்றி வாங்கிட்டேன். ஸோ அதனால் இதில் நான் ஒரு மிளகாவும் 2 காஷ்மீரி சில்லி கலந்து போட்டிருக்கேன். யூஸ்வலாக நம்ம போடுற மிளகாவில் வந்து நம்ம 4 மிளகா போட்டோன்னா, இதில் வந்து ஒரு மிளகா போட்டாலே பயங்கர காரமாக இருக்குது. இதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த அளவுக்கு ரொம்ப கோல்டாக இல்லை. காலையில் நான் 5 மணிக்கு எழுந்தாலுமே அவ்வளோ பனியெல்லாம் பெய்யல. எப்பயுமே மார்கழி மாதம் காலையில் ஒரு 6:30 மணி வரைக்கும் 7 மணி வரைக்குமே நல்ல பனி பெய்யும். பட் இப்போ என்னடான்னா எப்பயும் போல தான் இருக்குது, சம்மர் வந்த மாதிரி தான் இருக்குது. டே டைமில் நல்லா வேர்க்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை எனக்கு இருக்குது. இந்த கேண்டி பண்ண வேலை. என்ன பண்ணான்னா, அட்டை பெட்டி வச்சுருந்தேன். கோலமாவு அண்டு பெயிண்ட்டு அதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து பிச்சு அங்கங்கே செதற அடித்து ரொம்ப மோசம் பண்ணி வச்சுருக்கான். ஸோ காலையில் எழுந்து வந்த உடனே பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு வீட்டு வாசல். ஏன் இப்படி பண்ணுறானே தெரியல. ஸோ அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும். மாடிப்படிக்கு கீழே தான் இந்த குட்டீஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி கொண்டு வந்து வெளியில் போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு இனிமே தான் இந்த இடத்த வந்து நான் சுத்தம் பண்ணணும். எல்லா கோல மாவையும் கொட்டி ஒன்றாக்கி அந்த அட்டைப்பெட்டியை போட்டு எப்படி பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி மாடிப்படிக்கு கீழே ஒரு பக்கமாக வந்து நான் பெயிண்ட் பாக்ஸ்லாம் போட்டு ஒரு அட்டைப்பெட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டு பிச்சு எல்லா பெயிண்ட்டையும் ஊற்றி வார்னிஷ் எல்லாத்தையும் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு இப்போ அடுக்கி வச்சுட்டு இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கணும் மறுபடியும். முன்னாடிலாம் இப்படி பண்ண மாட்டான், ஆனால் இப்படி குட்டி போட்டதுலேருந்து அவனோட பிஹேவியரில் ரொம்பவே சேஞ்சஸ் இருக்குது. என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் போட்டு பிக்கிறது, கடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கூட பாருங்களேன், அந்த சாக்கை போட்டு என்ன பண்ணுறான்னு. அதை வந்து பிக்கிறதுக்கு எதாக இருந்தாலும் இந்த மாதிரி கடித்து கடித்து பிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். உடம்பும் ஒன்றும் சரி வரல அவனுக்கு. மேலெலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பூச்சி மாதிரி ரொம்ப அப்படியே சொறி மாதிரி இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரில. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஷெல்ஃபில் வந்து நான் ஷூஸ்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி வச்சுட்டு ஒரு 2 ட்ராவர் மட்டும் இந்த கோல மாவெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக பிரித்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மாடிப்படிக்கு கீழேயும் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் வாஷ் பண்ணல.
அந்த பெயிண்ட் பாக்ஸ்லாம் எடுத்து மேலே அடுக்கி வச்சுட்டு இந்த இடத்த மட்டும் கூட்டி விட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் அந்த குட்டீஸ்லாம் கொண்டாந்து உள்ளே போட முடியும். வெளியில் வெயில் வந்துடும், அப்புறம் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிரும். ஸோ அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போடணும். இந்த அட்டைப்பெட்டி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், மறுபடியும் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த குட்டீஸ்லாம் பார்த்துக்கிட்டு இதுங்களுக்கு வேலை செய்கிறதுலே எனக்கு இந்த 1 வீக்காக பிஸியாக போயிட்டுருக்கு. இப்படியே தான் இருக்குது. டெய்லி பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ் கூட உட்காந்து விளையாடுறது, அதுங்களுக்கு ஏதாச்சும் வேலை பார்க்கறது, இந்த கேண்டியை குளிக்க வைக்கிறது, இதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஹாஃப் டே ஓடிடுது. அவனை ஸ்கூல் அனுப்பினவொடனே நெக்ஸ்ட் வேலை பார்த்திங்கன்னா இவனுக்கு பண்ணுற வேலை தான் எனக்கு. ஸோ வெளியில் உள்ள அந்த வேலையெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. காலையில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெளில போன கிச்சன் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் உள்ளே வரேன். ஸோ ஈவினிங் பையன் வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், சாப்பாடு ஏதாச்சும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் வந்து ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு சூப் மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேகி கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு ஹெல்த்தியான சூப்பு. ஸோ கிளைமேட்டுக்கு வந்து ஈவினிங் டைமில் சூப் குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபில்லிங்காக இருக்கிறதுக்காக நான் அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்வீட் கார்ன் சூப்பில் வந்து நான் மேகி போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். மேகி பிடிக்கும்னா இந்த சூப் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஸ்வீட் கார்னில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்க்கு வந்து நான் பூண்டு, அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் இது மட்டும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கேப்சிகம், பச்சை பட்டாணி அந்த மாதிரி ஒன்று வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கூட ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி அதை கூட நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளெயினாக மேகி செஞ்சு தரதை விட இது கொஞ்சம் நம்மளுக்கு கில்ட் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கன்சோல் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று ரெசிபி. ஸோ நாம் நார்மலாக செய்கிற மேகியை விட இது கொஞ்சம் சூப் மாதிரி செய்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தியானம் நிறைய வேலை இருந்ததுனால நானும் லஞ்ச் எடுத்துக்கல. ஸோ எனக்குமே சேர்த்து தான் பண்ணிகிட்ருந்தேன். அவன் எனக்கு மத்தியானம் சாப்பிடல அப்படிங்கிறதுனால ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து மேகி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் மேகி பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் வந்து எந்த அளவுக்கு பொடியாக சாப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக போட வேணாம், குட்டி குட்டியாக போட்டால் போதும். அப்புறம் அந்த முட்டைக்கோஸில் வந்து அந்த தண்டு ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா அதையும் போட வேண்டாம். அதை மட்டும் எடுத்துட்டு மற்ற அந்த ஃப்ளஷ் பார்ட்டை மட்டும் நல்ல குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேகியும் வந்து முழுசாக நான் க்யூப் அப்படியே போட மாட்டேன். அதை எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி சூப்புக்கு மட்டும் அதையுமே க்ரஷ் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்டு அந்த நூடுல்ஸு எல்லாமே ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், தனித்தனியாக இருக்காது. அப்புறம் அந்த நம்ம இதில் வந்து ஸ்வீட் கார்ன் போடுறதுனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற வெஜிடபிள்ஸை விட ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் நம்ம நூடுல்ஸ் போடுறதுனால இதுக்கு தனியாக கார்ன்ஃப்ளவர்னால் நம்ம கரைச்சி ஊற்ற வேண்டாம். அதில் உள்ள அந்த திக்னஸ் அந்த மேகியில் வரும் இல்லையா, அந்த திக்னஸே போதும். ஸோ இது வந்து ஒரு சூப்பாக ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இந்த மேகி பேக்கெட் எடுக்கும்போது. இந்த மேகி பேக்கெட்டில் அந்த லோகோவில் இல்லை ஆட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸ் காமிப்பாங்க பார்த்திங்களா, தனித்தனியாக உதிராக வரும்ல ஒன்று ஒன்றா. ஸோ அந்த மாதிரி நூடுல்ஸு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். என்னால் வந்து அது ட்ரை பண்ணவே முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரதே எனக்கு தெரியாது, எப்படி பண்ணுறதுனே எனக்கு தெரியாது. அது வந்து ஒரு மாதிரி நான் பண்ணேன்னா சேர்ந்த மாதிரி தான் வரும், கொல கொலன்னு தான் வருது அது எப்படி பண்ணாலுமே. அந்த அளவுக்கு உதிரியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு ரெசிபி நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு மட்டும் எப்படி கிடச்சிதுன்னு தெரியல. உங்கள் யாருக்காச்சும் இந்த ரெசிபியோட தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பக்கம் வந்து அந்த கையில் ஒரு ஃபோன் வச்சு நான் ஷார்ட்ஸுக்காக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை அப்படியே ரொம்ப கண்டுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த பக்கம் பட்டர் போட்டுட்டு பூண்டு போட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு
நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ரொம்ப வதக்க வேணாம். கொஞ்சம் லைட்டா வதக்குனா போதும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி வெஜிடபிள்ஸ் போடும்போது நம்ம சுகர் போட்டா என்ன ஆகும்னா, கலர் வந்து நல்லா ரீட்டெயின் ஆகும். கலர் வந்து மாறாம இருக்கும். அந்த ஆரஞ்சு கலர், கிரீன் கலர் இது எல்லாமே கலர் மாறாம, நல்ல பளிச்சுன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம ஃபுட்டு சாப்பிடுற வரைக்குமே அந்த கலர் வந்து மாறாது. ஸோ ஒரு பிஞ்ச் வந்து சுகர் போடுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா நீங்க வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி தான் நான் வந்து பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ் போடும்போது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஸ்வீட் கார்ன் ஆட் பண்றேன். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிட்டு, பாதி ஸ்வீட் கார்ன அப்படியே போட்டுக்கணும். பாதி ஸ்வீட் கார்ன வந்து நான் அரைச்சு போடுறேன். அரைச்சு போட்டா ஒரு திக்னஸ் கிடைக்கும் இல்லையா? அதனால பாதிய வந்து அரைச்சுட்டு, இந்த வெஜிடபிள்ஸ் கூடயே நல்லா கிர கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் வாட்டர் கொதிச்சதுக்கப்புறம், மேகிய நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்க மேகிய வந்து இதில போட்டுருவேன். அதில வந்து மேகி மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பாக்கெட்டு மேகி மசாலா தான் போட்டேன். ஏன்னா, சூப்புக்கு வந்து ரொம்ப காரமாவோ, அந்த மசாலா டேஸ்ட்டோட இருந்துச்சுன்னா, அவ்வளவா நல்லா இருக்காது. பெப்பர் அண்ட் சால்ட்டோட டேஸ்ட் மட்டும் இருந்தா தான் சூப் நல்லாயிருக்கும். ஸோ, நான் ஒரு பாக்கெட் மட்டும் அந்த மேகி மசாலா போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இது மொத்தமே இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டூ 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம ஃபுல் ப்ரிப்பரேஷன், அந்த ஃபுட்ட செஞ்சு குக்கிங் டைம் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ் போதும். சீக்கிரமாவே பண்ணிரலாம். கொஞ்சம் லேசியா இருக்கு, உங்களுக்கு மத்த வேலை ஏதாவது இருக்கு, ஏதாவது பண்ணணும் ஈஸியா அப்டின்னா, இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தினமுமே பார்த்தீங்கன்னா, இப்படி தான் எனக்கு ஒர்க் போகும். காலையில என் பையன அனுப்புறது தான் தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் அவன திருப்பி அழைச்சிட்டு வர டைம் சீக்கிரமா வந்துரும். அது எப்படிதான் அந்த டைம் ஃபாஸ்ட்டா போகுதுன்னே தெரியாது. அவன அனுப்பிட்டு வந்துட்டு நம்ம கிச்சன் கிளீன் பண்றது, அப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் நம்மளோட பர்சனல் வேலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச்சு, அப்புறம் திருப்பியும் அவன அழைச்சிட்டு அந்த டைம் வந்துரும். நம்ம லஞ்ச் முடிக்கவும் கரெக்ட்டா அந்த 4, 4:30 அந்த டைம் வந்துருது. ஸோ டெய்லியும் இப்படி தான் போகுது. பட் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "உனக்கு என்ன காலையில ஸ்கூல் அனுப்பிட்டேன்னா என்ன பண்ற? உனக்கு என்ன வேலை? வீட்ல சும்மா தானே இருக்க." அப்படிதான் சொல்றாங்க. அது எப்படிதான் அந்த டைம் போதுன்றது வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி ஓடிரும் நம்மளுக்கு அந்த டைமு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஈவினிங் டைமு ஸ்நாக்ஸ் ரெசிபி முடிச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.